இந்த பதிவு வந்து ஸ்கூலில் ஆயாம்மாவாக வேலையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான். நான் ஸ்கூல் நேம்லாம் சொல்ல விரும்பலை. என்னுடைய பையன் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான். அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பேரண்ட் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ண விஷயந்தான். ரெஸ்ட் ரூம் போகிற பசங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க. நானே வந்து பர்டிகுலராக பார்த்துருக்கேன். ஆயாம்மா வந்து அந்த ஸ்கூலில் வந்து பசங்களை அடிக்கிறது. அதை வந்து நான் வந்து போயிட்டு பிரின்சிபல்கிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தேன். அவங்க அப்போ நம்ம இருக்கும்போது மட்டும் கூப்பிட்டு கேட்குறாங்க, அவ்வளோதானே தவிர்த்து அதுக்கப்புறம் அதை பற்றின ஸ்டெப் எதுவும் எடுக்கிறாங்களான்றது தெரியல. மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கிளாஸை விட்டு அடுத்த கிளாஸ் போய் மாற்றி விடுவாங்க அந்த ஆயாம்மாவை. மறுபடியும் அவங்க அதே வேலையை தான் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆயாம்மான்றவங்க வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் தான் போகிறாங்க. ப்ரைமரி ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண தெரியாதுன்றதுக்காக தான் வந்து ஆயாம்மாவே வேலைக்கு எடுக்கிறாங்க ஸ்கூலில். அவங்க வந்து எனக்கு தலையெழுத்தா நான் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க போல இருக்கு. அதே மாதிரியே ஒரு தூரத்துலேருந்து தண்ணியை ஃபோர்ஸ்டாக வந்து அந்த குழந்தை மேலே வந்து அடிச்சிருக்காங்க தண்ணியை வச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் பேண்டீஸ் ப்ளஸ் அந்த யூனிஃபார்மோடையே வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்க அந்த குழந்தை. அந்த ட்ரெஸ்ஸு மேலேயே தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி அந்த ஈரத்தோடையே ஷூ ஷாக்ஸ் அப்படியே அந்த ஈரத்தோடையே வந்து கிளாஸில் உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க அந்த ஆயம்மா. அந்த குளிரோட தானே அந்த குழந்தை இருந்திருக்கும். இதை இப்போ இல்லை, நிறைய பேரண்ட் எப்பயுமே வந்து போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே வந்து அந்த ஆயம்மாங்கெல்லாம் வந்து மாறுறதே கிடையாது. இப்போ அவங்களுடைய பேரன் இல்லை அவங்களுடைய பசங்கன்னா இந்த மாதிரி எடுத்து செய்வாங்களா? தயவு செஞ்சு ஆயம்மா எந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்துட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி தான் ஆயம்மாவுமே. நாங்கள் வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியோ இல்லை வேறு மாதிரி அவங்கள பேசியோ பேரண்ட் யாரும் நடந்துக்க மாட்டாங்க. ஒரு ஆயம்மா நல்லவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான மரியாதையை அந்த ஸ்கூலில் இருக்க பேரண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. ஈவன் அந்த பிரின்சிபல் ஆகட்டும், ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், ஸ்டாஃப் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஆயம்மானா பெருமையாக தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரி. அவங்க எதுக்காகவும் தாழ்ந்தவங்க கிடையாது. அவங்க உண்மையாகவே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து சேர்ந்து குழந்தைங்க கூட வந்து ஒரு பாட்டியாக ஒரு ஆயம்மாவா ஏதோ அவங்களும் செய்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு குழந்தைங்க கிட்ட அன்பாக நடந்துக்குங்க. இந்த மாதிரி தலையெழுத்து தானே அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. உங்களுடைய பசங்களை எப்படி நடத்துவீங்களோ அதே மாதிரி நடத்துங்க. நிறைய பசங்க வந்து ரெஸ்ட் ரூமை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களும் இப்படி இருக்காங்க.